அதான் வந்து தற்போதைய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டும்தான் பேசுவார். உண்மையை மட்டும்தான் பேசுவார். உண்மையான செயல் மட்டும்தான் செய்வார். நேர்மையான வழியில் தான் அவர் வந்து செயல்படுவார். அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன், தயவு செஞ்சு பாருங்கள். டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்துருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. பிரக்யானந்தா அவர் வந்து எவ்வளோ பெரிய விளையாட்டு ஜாம்பவான். பல வெளிநாட்டு அமெரிக்கா உட்பட பல நாடுகளை சேர்ந்த செஸ் விளையாட்டில் வந்து கலந்து விளையாண்டுருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் எவ்வளோ பெரிய அவர்லாம் உங்களுக்கு மேலே, உங்களுக்கும் மேலே, உங்கள் முதலமைச்சருக்கும் மேலே உலக அரங்கில் பார்த்தீங்கன்னாக்க. அப்போ நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து அவர் என்னமோ செஸ் போர்டு தூக்கிட்டு வந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருக்குது. என்ன வேலை பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும். கரும்பு காட்டில் யானை பூந்த மாதிரி இப்போ பூந்துட்டீங்க ஆல்ரெடி, புரியுதுங்களா? கரும்பு காடு நாசமாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏனையனுடைய வயிறு நம்பும். ஆனால் விவசாயி துண்டை தோளில் போட்டு போக வேண்டியதான் பட்னியாக. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்பா என்னென்னலாம் நீங்களாம் யார் என்ன அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போலாம் வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையாக புரிய ஆரம்பிச்சிச்சு. உண்மையை பேசுகிறதான் உங்களால் உண்மையாக பேசுகிறேன் யார் ஒரு நபர் வந்து நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் சந்தேகிக்க வேண்டியதாக இருக்கும்.